அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, அதாவது டிஎன் செட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், அடுத்த எக்ஸாம் என்ன, எப்போ ஆன்சர் கீ வெளிவரும் அப்படின்றது ஓவராலாக அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம். இதற்கு பாஸ் மார்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 40% நம்ம எடுத்திருந்தால் நம்ம வந்து என்ன பார்த்திங்கன்னா செட்டில் எலிஜிபிள் ஆகிறோம். ஓகேங்களா? அதாவது மொத்தம் வந்து பேப்பர் 1ல் 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பேப்பர் 2ல் 100 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டின்னு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மதிப்பெண் சொல்லி மொத்தம் 300 மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுதியிருப்போம் டிஎன் செட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கேட்டகரிக்கு 40% சொன்னேன். 40% அப்படின்னா 60 கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கணும். மார்க் வைஸ் பார்த்திங்கன்னா 120 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன் செட்டில் நம்ம பாஸ் ஆகிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35% நம்ம மார்க் எடுக்கணும். அதாவது 53 கொஸ்டின் இல்லைன்னா 106 மார்க் எடுத்திருந்தால் நம்ம வந்து என்ன வருங்க, டிஎன் செட்டில் எலிஜிபிளாக வரும். ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆன்சர் கீ வந்து 1 or 2 வீக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து டென்டேட்டிவாக ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இது ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாட்கள் வந்து நமக்கு டைம் தருவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண கொஸ்டினில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வித் ப்ரூஃபோட அந்த வெப்சைட், அவங்க சொல்கிற வெப்சைட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை திருத்தி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக நமக்கு ஒரு 3 நாட்கள் டைம் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டென்டேட்டிவாக ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியுமானா கெஸ் பண்ண முடியாது தான். இருந்தாலுமே வந்து நம்முடைய ஆன்சர் கீ வச்சு நம்ம என்ன பண்ணலாங்க, அதனுடைய கட் ஆஃபை கெஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேஜரில் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருந்தது மேஜரு. ஸோ அதனால் இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் குறையும். இப்போ கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக இருந்ததுன்றாங்க, பேசிக்காக கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் அடுத்தது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி தான் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா ஜூன் மந்தில் 4000 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அந்த தகவலை ஷேர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை செய்தியாகவும் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி தான் அடுத்தது வரப்போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து டிஎன் செட்டில் பாஸ் ஆகிவிடுவேன், ஆனால் காலேஜ் டிஆர்பிக்கு இந்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை நான் டிஎன் செட்டில் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பிஜி டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டிஆர்பியுடைய அட்வான்ஸ்டு தான் காலேஜ் டிஆர்பி. ஸோ நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் பிஜி டிஆர்பி ஏதாவது நமக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதா, இல்லை அதனால் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து இதாகிடுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம், நெகட்டிவ் தாட்டே வேணாம். ஏன்னா நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாங்க, பிஜி டிஆர்பியை ஈஸியாக
அட்டன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் டிஎன் செட்டில் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பிக்கு என்ன பண்ணலாங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி முடிச்சிட்டோம். இப்போ காலேஜ் நான் வந்து டிஎன் செட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் லாஸ்ட் இயர் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரீஓப்பன் பண்ணுவாங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நம்மளால் சொல்ல முடியாது. 1 or 2 வீக் வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டிஎன் செட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆன்லைன் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்றது டிஆர்பி மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் சம்மந்தமான ஒரு முக்கிய அப்டேட் வந்து நேற்று வந்து பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. டிஎன் செட்டு இயர்லி ட்வைஸு, அதாவது ஒவ்வொரு வருடமும் 2 முறை நடத்தப்படும் டிஎன் செட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கடைசி 3 ஆண்டுக்கு, இந்த ஆண்டிலிருந்து 3 ஆண்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க, டிஎன் செட்டு எக்ஸாம் வந்து ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டிஎன் செட்டு எக்ஸாம் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் பிஜி டிஆர்பியில் எந்த பாதிப்பும் வராது. ஸோ அட்வான்ஸ்டு தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க. பந்தய குதிரை எப்போவுமே வந்து உட்காராது, ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது படிக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.